الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரத்துர் ரசூல் வாழ்க்கை வரலாறு தொடர் வகுப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்ற ஒரு தலைப்பிலே நாம் சில விடயங்களை படித்து கொண்டு வருகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னர் அவர்களுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய சில அறிகுறிகள் அவர்களுடைய சொற்களிலும் செயல்களிலும் தென்படத் தொடங்கின. அந்த வகையிலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு அனுப்புகின்ற போது சொன்னார்கள், அடுத்த வருடம் நீ என்னை சந்திக்க மாட்டாய் என்று சொன்னார்கள். என் மஸ்ஜிதையும் என் கபரையும் தான் நீ கடந்து செல்ல வேண்டி வரும் என்று சொன்னார்கள். இது ஒரு அறிகுறி. வழமையாக ரமலானுடைய மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை வந்து குர்ஆனை ஓதி காட்டி பாடம் கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் ஹிஜ்ரி 10வது வருடத்தில் ரமலான் மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 தடவைகள் வந்தார்கள். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக ரமலானுடைய கடைசி 10லே இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இந்த மரணிப்பதற்கு முன் வந்த ரமலானிலே கடைசி 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். இது மூன்றாவது அறிகுறி. நான்காவதாக ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி ஹஜ், அதிலே யௌமுன் நஹர், துல் ஹஜ் 10வது நாள் அறுத்து பலியிடுகிற அந்த நாளிலே அவர்கள் மக்களுக்கு செய்த உபதேசத்திலே சொன்னார்கள், மக்களே, என்னிடமிருந்து இந்த வணக்கங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அடுத்த வருடம் நீங்கள் என்னை சந்திக்க மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். இது ஒரு அறிகுறி. அதுபோன்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சில வசனங்களை இறக்கினான். இன்றோடு இந்த மார்க்கத்தை நான் பூர்த்திப்படுத்தி விட்டேன் என்ற வசனம். அதுபோன்று இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று வரக்கூடிய அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய உண்மையான விளக்கம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதை சஹாபாக்களில் ஒரு சஹாபி தான் புரிந்து கொண்டார். யார் அந்த சஹாபி? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஒரு சஹாபியிடம் அதை பற்றி விளக்கம் கேட்டார்கள். அவர்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னாங்க? எனக்கும் இப்படித்தான் விளங்குகிறது, நானும் இப்படித்தான் விளங்கிக் கொண்டேன் என்று சொன்னார்கள். இதெல்லாம் அறிகுறிகள். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, இப்போது ஹிஜ்ரி 11வது வருடம் சஃபர் என்ற மாதம் ஆரம்பமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஃபர் மாதத்துடைய முதலாவது வாரத்திலே, சஃபர் மாதத்துடைய முதலாவது வாரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மாதத்தில் மௌத்தானாங்க? எந்த மாதத்தில் மௌத்தானாங்க? என்ன, டிசம்பர் மாதத்திலையா? ரபியுல் அவ்வல் மாதத்தில, ரபியுல் அவ்வல்ல மௌத்தானாங்க. சஃபர் மாதம்ங்கிறது எப்ப? ரபியுல் அவ்வலுக்கு முந்தி வார மாசம், 2வது மாசம். இந்த நேரம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள், இஸ்திக்பார் செய்கிறார்கள். அதை முடித்துவிட்டு மிம்பரிலே வந்து ஏறி சொல்கிறார்கள், மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, நான் முந்தி சென்று விடுவேன் என்று சொன்னார்கள். உங்கள் விடயத்தில் நான் சாட்சியாளனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் இங்கிருந்து கொண்டே என்னுடைய ஹவுலை,
அந்த நீர் தடாகத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் மிம்பரிலே இருந்து கொண்டு. பிறகு சொன்னார்கள், மக்களே, நீங்கள் எனக்கு பிறகு ஷிர்க் வைப்பீர்கள் என்று நான் பயப்படவில்லை, நீங்கள் முஷ்ரிக்கீங்களாக மாறுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை. நான் பயப்படுவதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திற்காக நீங்கள் போட்டி போட்டு சண்டையிட்டுக் கொள்வீர்கள் என்பதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். முன் அறிவிப்பு. அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தினருடைய எதிர்கால நடவடிக்கை இப்படி அமையும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். அதற்கு அடுத்த நாள் அல்லாஹ்வுடைய தூதர் பகீ, உங்களுக்கு தெரியும், பகீ என்பது மதீனாவுல ஒரு மக்பரா. மக்பரோட பேரு தான் பகீ, ஜன்னத்துல் பகீ என்று சொல்லுவார்கள். மதீனா பள்ளியோடு சேர்ந்தாப்புல இருக்குது, போனாங்களுக்கு தெரியும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பகீ என்ற மக்பராவுக்கு சென்று அங்கு அடக்கம் செய்யப்பட்ட முஸ்லிம்களுக்காக வேண்டி நீண்ட பிரார்த்தனைகள், நீண்ட இஸ்திக்ஃபார்களில் ஈடுபட்டார்கள். இதுவும் அந்த சஃபர் மாதத்துடைய ஆரம்ப முதலாவது வாரத்தில் இடம்பெற்ற நிகழ்வு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த சம்பவத்தை விவரிக்கிறார்கள். அன்று அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய வீட்டிலே தங்குகிற ஒரு முறைதான். இரவு நேரம் வந்தது. நான் தூங்குகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய செருப்பை கழற்றி விட்டு தன்னுடைய ரிதாவை, போர்வையை கழற்றி வைத்து விட்டு எனக்கு பக்கத்திலே தூங்குகிறார்கள். நான் நான் தூங்கி விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்து விட்டார்கள். நான் தூங்கல. அப்படி நினைச்ச நிச்சயங்கடா மெதுவாக எழும்பி அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அந்த போர்வையை எடுத்து போத்தி கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த டைமில் எங்க போறாங்க? நான் பின்னால போறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்னை காணாத வகையிலே அவரை நான் பின்தொடர்ந்து போனேன். அப்படி போற டைமில் தான் அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்த்தேன். அவங்க அந்த பகீ, அந்த மக்பராவுக்குள்ள நின்றுகிட்டு அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதை கண்டேன். இஸ்திக்பார் நீண்ட நேரம். அது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். 3 தடவைகள் வானத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் கைகளை உயர்த்தினார்கள். இப்படி இஸ்திக்பார் துஆவெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப அதை விட்டு வெளியேறி இப்ப வீட்டுக்கு வர போறாங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால நான் வீட்டில் போயிருக்கணும். அப்ப நான் உடனே முந்தி போறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்தில் வேகமா வாராங்க, கடுமையா நடந்து வாராங்க. அப்ப நானும் அதுக்கேற்றவாறு வேகமாக வேகமாக வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து நான் தூங்கிவிட்டேன். தூங்கிட்டேன்னா தூங்குறப்பல நடிக்கிறேன். ஆனாலும் ஒரு ஆள் வேகமா நடந்து வந்தா என்ன வரும்? மூச்சு வாங்கும். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூங்குறாங்க, மூச்சு வாங்கு. பக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்த உடனே கேட்கிறாங்க, யா ஆயிஷ். ஆயிஷா இப்படி தான் கூப்பிடுறாங்க, ஆயிஷான்னு கூப்பிடல, யா யா ஆயிஷ், செல்லமா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன மூச்சு வாங்குறேன்னு கேட்டாங்க. ஒன்றுமில்லை யா ரசூலுல்லாஹ் அவ சொல்றாங்க, இந்த உலகத்தை படைச்சு பரிபாலிக்கிற லத்தீஃப் ஹபீர் அல்லாஹ், எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ் அதை எனக்கு அறிவித்து விட்டான் என்று சொன்னாங்க. நபிகளாருக்கு தெரியும் அது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி பின்னுக்கு வந்தது பார்த்து கொண்டிருந்த எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்து விட்டது. அதுக்கு பிறகுதான் அவ ஏற்றுக்கொள்றாள் நடந்த விஷயத்தை. அப்பதான் கேட்கிறா, யா ரசூலுல்லாஹ், ஏன் இந்த நேரத்தில் நீங்க எழும்பிக்கிட்டு போனீங்க? நடுநிசி டைம், எல்லாரும் தூங்குற டைம். அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய விஷயத்தை சொன்னாங்க. ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்தார். அவர் வந்து இப்ப கணவன் மனைவி நாம 2 பேரும் ஒன்றா இருக்கிற டைமில் அவர் உள்ளுக்கு வரல. அப்ப ஜிப்ரீல் என்னை அழைக்கிறார். அழைத்து சொன்னார், அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் இந்த பகீயிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்யுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். அதனால் தான் அவர்களுக்காக நான் போய் இஸ்திக்பார் செய்து விட்டு வருகிறேன், துஆ செய்து விட்டு வருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அல்லாஹ்வின் கட்டளை என்பதை தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். இது சஃபர் மாதத்திலே முதலாவது வாரத்தில் நடந்த சம்பவங்கள். 2 சம்பவம். ஒன்றென்ன? உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்திக்பார் செஞ்சது. அது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, உயிரோடு இருப்பவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விடை பெறுவது போன்று இருந்துச்சு. நான் மௌத்தாக போறேன் என்று சொல்றா போல இருந்துச்சு சஹாபாக்கள் சொல்றாங்க. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே,
இப்படி இருந்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு காய்ச்சல், தலைவலி ஆரம்பிக்கின்றது, அதிகமாகின்றது. இது எப்பன்னு கேட்டா சஃபர் மாதம் 28, 29வது நாட்கள். இப்ப திரும்ப எங்க அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மாசத்துல மௌத்தானாங்க? ரபியுல் அவ்வல். எந்த நாள்ல மௌத்தானாங்க? பிற 12. இப்ப நாம் எல்லாரும் நபிகளார் பிறந்த நாள் என்று சொல்லிட்டீங்க இல்லையா? அந்த நாளில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையா மௌத்தானது. 12வது நாளில் பிறந்தார்கள் என்பதற்கு நேரடி ஆதாரம் எதுவுமே கிடையாது. வரலாற்று ஆசிரியர்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனா 12வது நாளில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத்தானார்கள் என்பது உறுதி. இப்ப சஃபர் மாதம் 28 அல்லது 29 ரபியுல் அவ்வல் ஆரம்பிக்க போகுது. அல்லாஹ்வுடைய தூதர் பகி என்ற அந்த மக்பராவுக்கு போறாங்க, ஒரு ஆள் அடக்கம் செஞ்சுட்டு வாரத்துக்கு. இப்படி வருகிற வழியில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையான தலைவலியும் காய்ச்சலும் ஆரம்பித்து விட்டது. தலைவலி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தலையில ஒரு துண்டை எடுத்து இருக்க கட்டிக் கொள்வார்கள், அந்த அளவுக்கு தலைவலி. இப்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கிட்டத்தட்ட 11 நாட்களுக்கு மேல அவர்கள் காய்ச்சலோட தலைவலியோட இருக்கிற டைம்ல மக்களுக்கு தொழுகை நடத்திருக்கிறாங்க. கடைசி 2-3 நாட்கள் கடுமையான நோய், எழும்பினா மயங்கிடுவாங்க, அப்படி நோய். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய நோய் சஃபர் மாதத்திலே 28 அல்ல 29வது நாளிலே நெஞ்சிட்டு ஆரம்பிக்கிறது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்தாகிறதுக்கு ஒரு கிழமைக்கு முந்தி உள்ள சம்பவத்திலிருந்து உலமாக்கள் நிறைய பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்போ மௌத்தாகிறதுக்கு ஒரு கிழமை தான் இருக்குது, ஒரு வாரம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தலைவலியும் காய்ச்சலும் இன்னும் அதிகமாயிற்று. எந்த அளவுக்கு என்றால் அவங்க சொல்லுவாங்களாம், நாளைக்கு நான் எந்த மனைவியை வீட்டை தங்குறேன்னு கேட்பாங்களாம். அப்படி காய்ச்சல், தலைவலி. உலகம் சார்ந்த விடயம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வஹியோடு சம்பந்தப்பட்ட எந்த விடயத்தையும் மறக்கடிக்க செய்யல, நல்லா வழங்கணும். இது உலகம் சார்ந்த விடயம். நபிகளாருக்கு மதீனாவுல இப்ப ஒரே நேரத்தில் 9 மனைவியர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியர் வீட்டில் டேர்ன் போட்டு தங்குவாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம நாளைக்கு எங்க தங்குற என்ற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தவங்களுக்கு. அப்படியான ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடாதான் எல்லா மனைவியர்கள் ஒரு பொதுவான அனுமதி கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க விரும்பின வீட்டில் போய் தங்கலாம். அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி 7 நாட்களும் யாருடைய வீட்டில் தங்கினாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே தான் தங்கினார்கள். கடும் காய்ச்சல், தலைவலி, கால் வச்சு நடக்க முடியல, அப்படி தலைவலி. அப்ப உடனே அந்த டைம்ல ஃபதுல் இப்னு அப்பாஸ் சாச்சட மகன், அலி இப்னு அபி தாலிப் அடுத்த சாச்சட மகன், இந்த 2 பேர தோள்லையும் கையை போட்டு தாங்கிக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கால் விரல்கள் நிலத்துல கோடு போட்டுக்கு போயிடுச்சு, தூக்கி போறாங்க. கொண்டுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் வைக்கிறாங்க. கடும் தலைவலி, காய்ச்சல். அந்த காலத்தில் இருந்த சிகிச்சை முறைகள் ஒன்றுதான் அந்த சூரத்து குல் ஹுவல்லாஹ், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக் எல்லாம் ஓதி தடவுவாங்க. அது மார்க்கத்திலும் அனுமதிக்கப்பட்ட ஒரு முறைதான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி தலைவலி அதிகமான போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செஞ்சாங்க? குல் சூராக்களை ஓதி கையில ஊதி தடவுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய கையிலையும் ஊதி அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை கொண்டு தடவ வச்சாங்க, பரக்கத்துக்காக. அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு ஹுசூசியத், ஒரு சிறப்பு அம்சம். தனக்கு தெரிந்த துஆக்கள் எல்லாம் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். காய்ச்சல் அதிகமாயிட்டே போச்சு, கடும் தலைவலி. இப்ப மௌத்தாகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னால புதன்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இப்ப மௌத்தானே திங்கக்கிழமை மௌத்தாகிறாங்க. இப்ப அந்த புதன்கிழமை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடும் தலைவலியும் கடும் காய்ச்சலும், உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. அப்ப உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மக்களே, எல்லா கிணறுகளிலிருந்தும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய தலையிலே ஊற்றுங்கள் என்று சொன்னார்கள். அந்த காலத்தில் உள்ள ஒரு சிகிச்சை முறை அது. அப்ப உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல கிணறுகளிலே தண்ணீர் கொண்டு வரப்பட்டது, கொண்டு வந்து தலையிலே அள்ளி அள்ளி ஊத்தப்பட்டது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் போதும் என்று சொல்லும் வரைக்கும் ஊத்தப்பட்டது. அந்த தண்ணி ஊற்றினதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உடம்பில் இருந்த அந்த காய்ச்சல் தன்மை கொஞ்சம் குறைஞ்சிச்சு.
அந்த உஷ்ணம் கொஞ்சம் குறைந்தது. ஒரு தடிப்பான ஒரு துணி எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தலையை இறுக கட்டி கொண்டார்கள். தலைவலி தாங்கல. அதற்கு பிறகு அவங்க சொன்னாங்க, மக்களிடத்திலே நான் ஒப்பந்தம் எடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. மிம்பருக்கு வராங்க திரும்ப. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக மிம்பரிலே வந்து மக்களுக்கு சொன்ன உபதேசங்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பருக்கு வருகிறார்கள். மிம்பருக்கு வந்து சில விடயங்களை சொன்னார்கள். அதுல முதலாவது விடயம் என்று சொன்னா, மக்களே, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார். அவர்கள் அழிந்து விட்டார்கள். என்ன காரணம் என்றா, அவர்களுடைய நபிமார்கள் மௌத்தாகிட்டா, அவங்களோட அடக்க ஸ்தலங்களை எல்லாம் அவர்கள் வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னாங்க. கடைசி நேரத்திலேயும் ஷிர்க பத்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கையை பாருங்க. மௌத்தாகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னால யூதர்களுடைய கிறிஸ்தவருடைய அந்த தன்மையை சொல்லிட்டு சொன்னாங்க, கடைசியா சொன்னாங்க, மக்களே, நான் மௌத்தானா என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீங்கள் வணக்க ஸ்தலமாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள். என்னுடைய நீங்கள் வணக்கம் செய்கிற இடமாக மாற்ற வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி இன்று வரைக்கும் அந்த கபர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. யாருமே போய் அந்த இடத்துல வணக்கங்கள் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இன்றைக்கும் அந்த கபரை பாதுகாத்து வைத்திருக்கின்றான். இது முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உபதேசம். இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய பயத்தை பாருங்க. உலகத்தில் யாருக்காவது அநியாயம் செஞ்சிருந்தா மௌத்தாகிறதுக்கு முன்னாலேயே பழி தீர்த்து கொள்ளும். அல்லாஹ்வுடைய தூதருடைய பயம். அப்ப உடனே இரண்டாவது சொன்னாங்க, மக்களே, என்னை பழி தீர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய யாருடையாவது முதுகிலே நான் அநியாயமாக அடித்திருந்தால், உங்களுக்கு நான் யாருக்காவது ஒருவருக்கு அநியாயமாக அடித்திருந்தால், இதோ என்னுடைய முதுகு, அல்லாஹு அக்பர், பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உங்களில் யாருக்காவது நான் ஒரு மான குறைவாக கடும் மோசமான அடிப்படையிலே திட்டி இருந்தால், மக்களே, பழி தீர்த்து கொள்ளுங்கள், நீங்களும் எனக்கு மாறி ஏசுங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த 5 நாளைக்கு முன்னால அவர்களுக்கு இருந்த பயத்தை பாருங்க. அப்படி சொல்லிட்டு போகல, லுஹருடைய டைம் வந்துச்சு. இறங்கி வந்து லுஹர் தொழுவிச்சுட்டாங்க. தொழுவிச்சுட்டு திரும்ப வர்றாங்க. வேறு திரும்ப சொன்னாங்க, மக்களே, பழி தீர்த்து கொள்ளக்கூடியவர்கள் பழி தீர்த்து கொள்ளுங்கள். யாருடையாவது ஹக்கின் இடத்துல இருக்கிற அநியாயமா சொல்லுங்க. உடனே ஒரு மனிதர் எழுந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நீங்க 3 திர்ஹம் பணம் தரணும்னு சொன்னார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஃபதுல் இப்னு அப்பாஸை அழைத்து சொன்னார்கள், அதை அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். கடைசி நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய இரண்டாவது உபதேசம் என்ன தெரியுமா? அடுத்தவருடைய ஹக்கு நம்மிடத்தில் கலந்திருக்கா இல்லையாண்டு பயந்தாங்க. மூன்றாவது விடயம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மூன்றாவது சொன்னாங்க, அன்சாரிகள் விடயத்தில் ஸ்பெஷலா சொன்னாங்க. அன்சாரிகளை பார்த்து சொன்னார்கள், எல்லாரும் அந்த சபையில் இருக்காங்க தானே, அன்சாரிகளை பார்த்து சொன்னாங்க, இவர்கள் யார் தெரியுமா? என்னுடைய ஈரலும் இதயமும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், இவர்களுடைய ஈரலும் இதயமும். அவர்கள் அவர்களுடைய கடமையை சரியாக செய்து முடித்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்குரிய சலுகையும் உரிமையும் மீதமாக இருக்கிறது. அவர்களிலே இருக்கக்கூடிய நல்லவர்களுடைய செயலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களில் யாராவது தவறு செய்தால் அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கட்டத்திலே அன்சாரிகளுக்காக மக்களிடத்திலே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார்கள். இது மூன்றாவது விடயம். நான்காவது விடயம், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியாரிடத்திலே, உங்களுக்கு இந்த உலகத்தில் இருப்பது வேண்டுமா, மறுமையில் என்னிடத்தில் இருப்பது வேண்டுமா என்று கேட்கிறான். அதாவது இந்த உலகத்துடைய இன்பங்கள் வேண்டுமா, நான் தயார்படுத்தி வைத்திருக்கிற மறுமையின் இன்பங்கள் வேண்டுமா? அப்போது அந்த அடியார் அல்லாஹ் தன்னிடத்திலே தயார்படுத்தி வைத்திருக்கிற மறுமையின் இன்பங்களை தெரிவு செய்து கொண்டார் என்று சொன்னார்கள். இப்ப அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த செய்தியை சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்ன போது சஹாபாக்கள் எல்லாருக்கும் அது விளங்கல்ல. அவங்க விளங்கினாங்க, எப்படி இந்த மறுமையின் இன்பங்களைத்தானே தெரிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் ஓரிடத்திலே ஒரு மூலையிலே
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து கொண்டு விம்மி விம்மி அழுகிறார்கள். அல்லாஹு அக்பர். மற்ற சஹாபாக்கள் எல்லாம் இந்த முதியவருக்கு என்ன நடந்தது கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இவ்வுலகத்தின் இன்பம் வேண்டுமா, மறுமையின் இன்பம் வேண்டுமா? மறுமையின் இன்பத்தை தானே அந்த அடியார் தெரிவு செய்து கொண்டார். ஏன் இவர் இப்படி அழுகிறார்? மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு மத்தியிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அறிந்தொருவராக இருந்தார். இந்த செய்தி அந்த அடியார் என்று வருவது அல்லாஹ்வுடைய தூதர் தான். அடியார் என்று வருவது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்க போகிறார் என்பதை அந்த இடத்திலே முதலாவது புரிந்து கொண்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். மக்கள் எல்லாம் அபூபக்கரை நோக்கி பார்த்தபோது இப்ப அபூபக்கரை பத்தி சொல்றாங்க. மக்களே, இந்த உலகத்திலே தன்னுடைய பொருளாதாரத்தாலும் தன்னுடைய நட்பாலும் எனக்கு அதிகம் அர்ப்பணித்தவர் யார் தெரியுமா? இந்த அபூபக்கர் தான் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த அபூபக்கர் தான். இந்த உலகத்திலே அல்லாஹ் அல்லாத ஒருவரை நான் ஹலீலாக, ஒரு நண்பனாக எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னால் இந்த அபூபக்கரை தான் நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னார்கள். என்றாலும் அவருடைய இஸ்லாத்தின் சகோதரராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு மத்தியிலே தனக்கு நோய் அதிகமாகி விட்டது என்பதை சொல்லிவிட்டு, மஸ்ஜிதுடைய எல்லா வாயல்களும் மூடப்பட்டு விட்டன, என்னுடைய அபூபக்கருடைய வாயலை தவிர என்று சொன்னார்கள். அப்படி என்றால் மக்களே, எனக்கு நோய் அதிகமாகிவிட்டது, நீங்கள் அடிக்கடி என்னை சந்திக்க வர வேண்டாம், என்னுடைய அபூபக்கரை தவிர என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னர் மிம்பரிலே வந்து மக்கள் எல்லோருக்கும் அந்த உபதேசத்தை சொல்லி தனக்கு மௌத்து நெருங்கிவிட்டது என்ற ஒரு விடயத்தையும் அடையாளப்படுத்திவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகிறதுக்கு 5 நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற சம்பவங்களாக இருக்கின்றன. அப்ப எனவே இந்த சம்பவங்களில் இருந்து அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பாடங்களை, படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைகள் எப்படி இருந்தன, அவர்கள் என்னென்ன விடயங்களை மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை நமக்கு கேட்டு சொல்லி இருக்கிறார்கள். அந்த விடயங்கள் அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த சீரா வகுப்பிலே நாங்கள் விளங்கிக் கொள்வோம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா